இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B இந்து மதம் சைவமும் வைணவம் ஒரிஜினல் வினாத்தாள் 2013 19/10/2013 நடந்த ஒரிஜினல் வினாத்தாளில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சங்கரர் பிறந்த ஊர் காலடி. சங்கரர் பிறந்த ஊர் காலடி. மிகப்பெரிய இதிகாசங்களாக கருதப்படுபவை ராமாயணம், மகாபாரதம். மிகப்பெரிய இதிகாசங்களாக கருதப்படுபவை ராமாயணம், மகாபாரதம். யோக வசிஷ்டம், அரிவம்சம் ஆகிய இலக்கியங்கள் எந்த வகையை சார்ந்தது? இதிகாசம். யோக வசிஷ்டம், அரிவம்சம் ஆகிய இலக்கியங்கள் எந்த வகையை சார்ந்தது? இதிகாசங்கள். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எந்த வரிசை துணை புராணங்களை கொண்டது? நரசிம்ம புராணம், வருண புராணம், சூரிய புராணம், கணேச புராணம். கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் எந்த வரிசை துணை புராணங்களை கொண்டது? நரசிம்ம புராணம், வருண புராணம், சூரிய புராணம், கணேச புராணம். அமிருதநாதம் எனப்படுவது அழிவில்லாத ஓங்காரத்வனி. அமிருதநாதம் எனப்படுவது அழிவில்லாத ஓங்காரத்வனி. பிந்து உபநிஷதங்கள் எத்தனை? 5. பிந்து உபநிஷதங்கள் எத்தனை? 5. மைத்ராயினி உபனிஷத்து எந்த வகை வேதத்தினை சார்ந்தது? சாமவேதம். மைத்ராயினி உபனிஷத்து எந்த வகை வேதத்தினை சார்ந்தது? சாமவேதம். ஓம் மந்திரத்தில் தைஜாசா என்ற பொருளை குறிக்கும் எழுத்து உ. ஓம் மந்திரத்தில் தைஜாசா என்ற பொருளை குறிக்கும் எழுத்து உ. பகவத்கீதையில் அமைந்துள்ள மொத்த அத்தியாயங்கள் எண்ணிக்கை 18. பகவத்கீதையில் அமைந்துள்ள மொத்த அத்தியாயங்களின் எண்ணிக்கை 18. நிஷ்காம கர்மம் என்னும் சொற்றொடர் குறிப்பது பயன் கருதாது கடமையை நிறைவேற்றுதல். நிஷ்காம கர்மம் என்னும் சொற்றொடர் குறிப்பது பயன் கருதாது கடமையை நிறைவேற்றுதல். கீழ்கண்ட அட்டவணை 1 அட்டவணை 2 சரிபார்த்து சரியானவற்றை தேர்வு செய்க. முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார். கண்ணினுன் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார். கண்ணினுன் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்களிலேயே முதல் ஆழ்வார்கள் என்று போற்று பெறுவோரின் எண்ணிக்கை 3. ஆழ்வார்களிலேயே முதல் ஆழ்வார்கள் என போற்ற பெறுவோரின் எண்ணிக்கை 3. ஸ்ரீமத் நாதமுனிகளின் இயற்பெயர் ரெங்கநாதன். ஸ்ரீமன் நாதமுனிகளின் இயற்பெயர் ரங்கநாதன். ஆலமர் செல்வன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சிவன். ஆலமர் செல்வன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சிவன். சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படும் தலம் சிதம்பரம். சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படும் தலம் சிதம்பரம். திரு அவதார ஸ்தலங்கள் என்பது ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்கள் அவதரித்த தலங்கள். திரு அவதார ஸ்தலங்கள் என்பது ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் அவதரித்த தலங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திருக்கண்ணபுரம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும், அதுவும் சரி. கவித்தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும், இதுவும் சரி. திருக்கண்ணபுரம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும். கவித்தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும். வைணவ மரபின்படி தூய தமிழில் திவ்ய பிரபந்தத்தை அழைப்பது அருளி செயல். வைணவ மரபின்படி தூய தமிழில் திவ்ய பிரபந்தத்தை அழைப்பது அருளி செயல். திருப்பாவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 30. திருப்பாவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 30. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் 3776. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் 3776. நந்தியின் அருள் பெற்ற சித்தர் திருமூலர். நந்தியின் அருள் பெற்ற சித்தர் திருமூலர். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஆண்டு 1823 கிபி. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஆண்டு கிபி 1823. ஆலய நிர்மாணத்தில் எத்தனை வகைகள் பின்பற்றப்படுகின்றன? 5 வகைகள். ஆலய நிர்மாணத்தில் எத்தனை வகைகள் பின்பற்றப்படுகின்றன? 5 வகைகள். கீழ்கண்டவற்ற இணைகளில் எது பொருத்தமானது? அகண்டகாரி சிறந்த பக்தன். அகண்டகாரி சிறந்த பக்தன் அதான் சரியானது. தேவ பூஜை 3 வகைப்படும். மூல விகநாசாச்சாரியார் என்பவர் 8 பிள்ளைகளை உடையவர். மந்திரக சித்தாந்தம் என்பதற்கு வயக்தம் என்பது இதெல்லாம் தவறானது. அகண்டகாரி சிறந்த பக்தன். பாசுபத சைவ ஆகமத்தின் எண்ணிக்கை 28.
பாசுபத சைவ ஆகமத்தின் எண்ணிக்கை 28. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் என திருவாய் மலர்ந்தருளியவர் திருமூலர். உலகாயத் மதத்தினர் முத்தி என்று கூறுவது அழகிய பெண்களை மணந்து இன்புறுதல். உலகாயத் மாதத்தினர் முத்தி என்று கூறுவது அழகிய பெண்களை மணந்து இன்புறுதல். திருவிழாக்களில் முக்கியமாக நடத்த வேண்டிய கிரியைகளின் எண்ணிக்கை 18. திருவிழாக்களில் முக்கியமாக நடத்த வேண்டிய கிரியைகளின் எண்ணிக்கை 18. பிள்ளையார்பட்டி கோயிலை தோற்றுவித்தவர் நந்திராசன். பிள்ளையார்பட்டி கோயிலை தோற்றுவித்தவர் நந்திராசன். பின்வருவற்றுள் எமன் கையில் இல்லாத ஒன்று வாள். பின்வருவற்றுள் எமன் கையில் இல்லாத ஒன்று வாள்.